ரெசிடென்ஸோட பில்டப்பை விட கார்டன் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும்னு வந்து அவரோட ரெக்குவயர்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்து இந்த கார்டன்ஸ், அந்த சிட் அவுட், லான்ச் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டேர் கேஸுமே பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். டெக்ஸ்சர் பெயிண்ட்ஸ், ப்ரௌன் வுடன் டெக்ஸ்சர், ஸ்பாட்லைட்ஸ், ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 feet ரைஸ் பண்ணி இதை ரெடி பண்ணியிருந்தோம். வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிபிஐ லைசன்ஸ் இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிசைன் வாக் த்ரூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடு ஏறக்குறைய வந்து ஒரு 2000 square feet பில்டப் இல்லையா. கிரவுண்ட் +1 ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பாதி வந்து ஓப்பன் ஸ்டேர் கேஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்லேயும் நிறைய டிசைனில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம் டு Hireandbuild சேனல். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் வாக் த்ரூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் வாக் த்ரூக்காக நம்ம எடுத்துகிட்டு இருக்க சைட் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70x50, அதாவது ஒரு 3500 square feet ஆஃப் சைட் ஏரியாவில் வந்து நம்ம ஒரு G+1 கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா 1541 square feet ஆஃப் பில்டப் ஏரியா வந்து இதில் அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஸோ கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் படி தான் இந்த வீடுமே நாங்கள் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வாஸ்து பேஸ்டான ஒரு கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் தான் இந்த வீட்டுக்குமே இருக்குது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்னால மெயின் டோர்ஸ் எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங் தான் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் கஸ்டமரோட முக்கியமான ரெக்குவயர்மெண்ட் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெசிடென்ஸோட பில்டப்பை விட கார்டன் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும்னு வந்து அவரோட ரெக்குவயர்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்து இந்த ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாஸ்துபடி சவுத் வெஸ்ட்டில் வந்து நாங்கள் இதை பில்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஸ்பேஸ், அதாவது நார்த் ஈஸ்ட் அண்ட் அதர் ஹெமிஸ்பியர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டன்ஸ், அந்த சிட் அவுட், லான்ச் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மெயின் என்ட்ரி கேட் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ்க்கான என்ட்ரி கேட்டும், கார் பார்க்கிங்க்கு ஒரு இன்னொரு கேட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ கார் பார்க்கிங், அதுக்கு பின்னாடி வந்து ரியர் சைடில் ஒரு லான் மாதிரி கேட்டிருந்தார். ஸோ அந்த லான்மே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த லானை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிடென்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்hrubs எல்லாம் யூஸ் பண்ணி வந்து இந்த கார்டன்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிடென்ஸோட மொத்த சைட் ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3500 வந்துடுறதுனால ஒரு 1500 ஆஃப் வந்து பில்டப் ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து இந்த ரெசிடென்ஸை பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 1500. ஸோ 3500 square feetல 980 square feet மட்டும்தான் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் அக்யூமுலேட் பண்ணோம். ஸோ ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டன் அண்ட் லேண்ட்ஸ்கேப்னால இந்த வீடை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபாயர் மூலயமா ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ அந்த ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வழியாக உள்ளே போனோம்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 150 to 200 square feet ஆஃப் லிவிங் ஸ்பேஸ் வந்து இதில் இருக்கும். அண்ட் லிவிங்கோட அட்ஜசன்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன்ஸ் வந்துடும். ஸோ 13x13 கிச்சன் இது. ஸோ இது வந்து எனார்மஸாக நாங்கள் வந்து அக்ரிலிக் பேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த கிச்சனை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்கொயர் கிச்சன்னே சொல்லலாம். அண்ட் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் டோட்டலாக 2 bedrooms. ஸோ 2 bedrooms வித் அட்டாச் டாய்லெட்ஸ். ஸோ அந்த பெட்ரூம்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 6x4 French விண்டோஸ் வந்து இருக்கும். ஸோ வெல் வென்டிலேட்டட் அண்ட் லைட்டட் ஸ்டஃபாக வந்து இந்த பெட்ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் செட்பேக்ஸ் இருந்தாலும் இந்த நிறைய விண்டோஸ் ப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெசிடென்ஸில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 6x4 French விண்டோ தான் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 2 bedroomsனால 2 டாய்லெட்ஸ் வந்துடும். ஸோ சென்டர் ஆஃப் தி ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்டேர் கேஸ் வந்துடும். ஸோ அந்த ஸ்டேர் கேஸுமே பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷில் வந்து சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ ரெயிலிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா MS ரெயிலிங்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டேர் கேஸோட மிட் லேண்டிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 French விண்டோஸ் மாதிரி ஸ்டேர் கேஸ் விண்டோஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டேர் கேஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து அதில் எனார்மஸாக வந்து ரீச் ஆகும். ஸோ ஃப்ளோர் ஹைட் வந்து 10 feet. ஸோ 10 feetனால 20 steps மூலிமா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக லிவிங் லான்ச் ஏரியா இருக்குது. ஸோ அந்த லிவிங் லான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8x11. ஸோ டோட்டலாக ஒரு 88 to 90 square feet ஆஃப் லிவிங் ஸ்பேஸ் வந்து அதில் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரே ஒரு பெட்ரூம் தான் கஸ்டமர் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த ஒரு பெட்ரூம் ப்ளஸ் வந்து ஒரு காமன் டாய்லெட் மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இன்கேஸ் வந்து ஓப்பன் டெரஸில் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணோம்னா அந்த டெரஸ்லேருந்து வந்து காமன் டாய்லெட் ஆக்சஸ் இருக்க மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து செப்பரேட்
செப்பரேட்டாக பெட்ரூம் ஸ்பேஸ் அண்ட் செப்பரேட்டாக ஒரு காமன் டாய்லெட் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருந்தோம். அண்ட் மோரோவர் லிவிங் லான்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரண்ட்டில் பால்கனி வந்து கிடச்சிரும். ஸோ ஃப்ரண்ட் பால்கனி பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் வந்து உங்களுக்கு விசிபிளாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எலிவேஷனில் இந்த எம்எஸ் ரெயிலிங் அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் டியூப்ஸ்லாம் வச்சு நாங்கள் இந்த பால்கனியை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு முக்கியமான எலிவேஷனல் ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ இந்த ரெசிடென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஹாஃப் ஆஃப் தி பில்டப் வந்து உங்களுக்கு ஓப்பன் டெரஸில் போயிடும். ஸோ அது வந்து ஏரியாவில் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகாது. ஸோ ஒரு 440 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்பேஸில் வந்து ஒரு பெட்ரூம், ஒரு காமன் டாய்லெட், ஒரு லிவிங் லாஞ்சு, ஒரு பால்கனி வந்து இதில் இருக்கும். அண்ட் இந்த ரெசிடென்ஸோட இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா வந்து எலிவேஷன் சொல்லலாம். ஸோ சிம்பிளாக இருக்க எலிவேஷனை வந்து நாங்கள் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலான ஹவுஸாக எடுத்துகிட்டு வரதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரௌன் உடன் டெக்ஸ்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்பாட் லைட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஃபீட்டுக்கு ரைஸ் பண்ணி இதை ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ 3 வேரியண்ட் ஆஃப் கலர்ஸ், அதாவது கிரே, ஒயிட், ப்ரௌன் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்சர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரெசிடென்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ G+1 ரெசிடென்ஸு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் சிம்பிள் எலிவேஷன் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி இதை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிடென்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்துருந்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஹையர் அண்ட் பில்ட் வீடியோஸை பார்த்துட்ருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடுக்கு நாங்கள் டிசைன் பண்ணும்போதே இந்த வீட்டுக்கு பிளான் பண்ண பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் ஒரு 50-52 லேக்ஸு. மற்றபடி இன்டீரியர்ஸ் இந்த எலிவேஷன்லாம் சேர்த்து ஒரு 17-18 லேக்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பட்ஜெட் இருந்தால் இந்த மாதிரி ஒரு அழகான வீடை வந்து நம்ம கட்டி முடிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுவோம். இந்த சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.